நான் பேசாமல் இருந்தேன். என்னடா இவெல்லாம் பெரிய படித்தவர்களுக்கு என்ன காத்துறாரோ, நம்ம என்ன பதில் சொன்னால் பதில் சொல்ல தப்பாக இருந்ததுன்னா பகவான் சன்னிதிக்கு தன்னை குறவுன்னு நினச்சிட்டு உட்காந்துருந்தேன். அப்படி இருந்துட்டு இருக்கச்ச வந்து அவள் அவர் கேள்வி கேட்டார், அகண்டாகார விற்த்திங்கிறது என்னன்னு கேட்டார். இது நான் பகவான் சில பேர் கேட்டு இந்த இதை நான் கேட்டிருக்கேன். அகண்டாகார விற்பி அப்படி என்றால் அகண்டம் ஆகாரம் விற்த்தின்னு 3 பதமாக பிரியும் பகவான் சொல்கிறது. அகண்டம் அகண்டம் ஒன்று அகண்டாகார விற்த்தின்னா 3 பதமாக இருக்குது. அகண்டம் ஆகாரம் விற்பி இது என்ன சொல்கிறது எப்படி இருக்குன்னு கேட்டால் சமுத்திர ஆதாரம் நதின்னு சொல்கிறோம். சமுத்திரத்துக்கு ரூபம் இல்லை, நதி அது கொஞ்சம் அதுக்குமே சமுத்திர ஆகாரம் நதின்னு சொன்னால் எவ்வளவோ அதுதான் என்னோடது. அகண்டாகரம்னா அது இருப்பு தான், அல்லாமல் இந்த சொல்கிறதல்ல, இப்படி பிரிவாக உள்ள அர்த்தம் இல்லை. அப்படின்னா அகண்டாகரம்னா அகண்டாகார இருப்பு தான் அப்படின்னா. அப்புறம் இது சொன்னோன்னு அவருக்கு அம்மா பார்த்தீங்களா நல்லா இருக்கேன், இது வேணா அனுபவத்தில் சொல்கிறாரு. அவர் நம்ம அகண்டாக ஒருத்தின்னா அகம் இதம் இது 3 ஒருத்தையும் இது சொல்லிட்டு வேதாந்த சாஸ்திரோக்தம் சொல்லணும்னு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்புறம் அதன் பிறகு வந்து குரு எப்படி அனுகிரகம் பண்ணுறது, குருவனிடத்தில் போனால் என்ன பண்ணணும், எப்படி எல்லா விதமாக முடியும்னா அதில் விவேக கதி, விரக்த கதி, விவேககதி, விரக்தகதி, தெய்வகதி, தெய்வகதி இப்படி 3 விதமாக உண்டு. விவேககதிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம படித்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த அனுஷ்டானம் எப்படி பண்ணுறதுன்னு பகவானை போய் கேட்கறது. அப்புறம் இதுக்கு அப்போ பகவான் உடனே அந்த இதை சொல்லி விட்றார், உடனே அவன் இதை தெரிஞ்சுக்கிறான். இது விவேககதின்னு பேர். விரக்தகதிங்கிறது திடீர்னு ஒரு வைராக்கியம் வரும், ஒன்றும் இது இருக்காது, எல்லாத்தையும் உலகத்தில் இருக்குது, சரீரம் உடம்பு எல்லாம் ஒன்றும் கிடைக்காது, எல்லாம் எரிஞ்சிட்டு ஒரே பட்டத்தாரு புத்தர் எல்லாம் குறவைகன்றது மாதிரி அந்த மாதிரி போவார். இது விவேககதி. விரக்தகதி. தெய்வகதி. தெய்வகதின்னா யாராவது ஏதோ இப்போ பவன் ஆசிரமத்துக்கு வர்றாரு, எத்தனையோ நல்லவர்களும் வர்றான், ஆர்வம் சாதாரண ஆள்களும் வர்றது, அவனுக்கு ஒன்றும் நினச்சி கொண்டு வரல, அவர் என்னமோ எல்லாரும் போகிறோம் நம்மளும் போகிறது, நாங்கள் வந்தால் பகவான் அப்போ யாருக்காவது அது நல்லது சொல்லி கொடுத்துருப்பான். அப்புறம் அவன் காலில் ஓட்டோன்னா இது நல்லா இருக்கு, நம்மளும் இது பண்ணலாமே அப்படின்னு சொல்கிறது தெய்வகதி. அவன் நினச்சிட்டு போகிறதில்லை. இப்படி 3 விதமாக குரு அனுகிரகம் பண்ணுறது, 3 விதமாக வர்றது. இந்த ஜனகருடைய கதையில் இது சொல்கிறாரு அப்படின்னு இந்த இதை சொன்னேன். அதோடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. அப்புறம் இனியும் சில சம்பாஷணம் எல்லாம் பண்ணோம், அதோட நான் அதை நிறுத்திடுவேன். அப்புறம் எனக்கு மருந்துன்னு யோசனை வந்துடும், எதுன்னா இவெல்லாம் நல்லா படித்தவர்களாக இருக்குது, இன்னும் நம்ம எங்கேயாவது போகிறோம் நம்மளை கேள்வி வைப்பாங்களே, நம்ம சரியான பதில் சொல்லாவிட்ட சரியில்லையே, என்ன பண்ணுறது, இந்த சாஸ்திரங்களை கொஞ்சம் படித்தாருன்னா அப்படின்னு தீர்மானினேன். அப்புறம் அதுலேயும் ஒருத்தர் எனக்கு வேண்டியவர் இருந்தார் மடத்தில். எவ்வளோ ஆமாம், இந்த வேதாந்த சாஸ்திரம்னா எத்தனை இருக்குதுன்னா இந்த 16 சாஸ்திரம் இருக்குது. அந்த 16 சாஸ்திரம் படித்தா வேதாந்தத்தினோட கூரை அதுக்கு தெரியும். அது படிக்க விட்ட ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, எங்கள் மடத்தில் தான் பாடம் அப்படின்னு. அப்போ நான் அங்கே வரட்டுமான்னு கேட்டார். வாங்க ஒரு நாள். எனக்கு ஒரு மாதம் தான் அங்கே இருக்க முடியாது, வர முடியாது. ஆனால் இந்த 16 சாஸ்திரம் படிக்கணும் அப்படி. ஐயோ, எங்கள் சாம்பிரதாயம் படிக்கணும்னா 20 வருஷம் படிக்கணும், அதுக்கு பிறகு தான் அந்த முடியும் அப்படின்னா. எனக்கு சாம்பிரதாய பாடம் இல்லை, நான் ஆசிரமத்தில் இருக்கிறவன், நான் பாடமாக வேண்டாம், எனக்கு தமிழ் சுமாராக தெரியும், அர்த்தம் தெரியாது உங்களை காக்கிறேன் அப்படின்னா என்ன அப்படி நான் வாங்க ஒன்றால் சரின்னு தீர்மானம் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே வந்தேன். அப்புறம் சில நாள் பொறுத்து பகவானிடத்தில் நான் கேட்டேன், பகவானே இந்த மாதிரி இப்படியெல்லாம் போனால் கேட்குறாங்க, நான் எனக்கும் ஒன்றும் படிப்பு தெரியாது, கோலூர் மடத்தில் போய் ஒரு 6 மாதம் படிச்சுட்டு வந்துடுறான்ட்டு அவங்களுக்கு என்ன வர சொல்லியிருக்காரு. சரின்னு பகவான் இப்படி பார்த்து சிரிச்சுட்டு இருந்தார். இப்போ வேதாந்தம் படிக்க போகிறேன், அப்புறம் சித்தாந்தம் அப்படின்னார். எனக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. அப்புறம் பேசாமல் நின்னேன். அப்புறம் நீ தமிழில் படிக்க போகிறேன், அப்புறம் சம்ஸ்கிருதம், எனக்கு கேட்ட வாழ்க்கை பதில் சொல்லணும் இல்லையா, சம்ஸ்கிருதம் அப்படின்னா. அப்பவும் ஒன்றும் சொல்லலை. அப்புறம் இன்னைக்கு கண்டன மண்டல சாஸ்திரங்கள் இருக்குது, அதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு. எனக்கு ஒன்றும் புரியல, நான் பேசாமல் நின்றுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் எல்லாம் ஒரு படிப்பு படித்தா போகிறோம் அப்படி, அதுவும் புரியல. அப்போ சொன்னால் இருதயத்தில் இருக்க படிச்சுக்கோ, எல்லாம் படிப்பு அதுதான். அப்புறம் யாராவது கேள்விகள் கேட்டால்
எக்கோ மாதிரி நீங்கள் இங்கே சத்தம் போட்டால் எப்படி வெளியில் வந்துடுதோ அந்த மாதிரி வந்துடும். அப்போ தோன்றது மனசில் தொடாமல் வந்தது எல்லாம் சுத்தமாக தாண்டும். கேட்டால் டக்குன்னு இந்த சாஸ்திரம் இருக்குது அது அதுன்னு நினைக்கப்படாது, உடனே ஒரு பதில் சொல்லி ஒரு சத்தம் போட்டுட்டு வந்தோம் அப்படின்னு நான் அதை அனுஷ்டானத்துக்கு போட்டு வந்தேன். அப்புறம் மறுபடி அப்போது ஒரு தடவை நீங்கள் இந்த அப்புறம் மறுபடி இங்கே வந்ததுக்கப்புறம் நான் சாஸ்திரங்கள் ஏதாவது படிக்கிறதுக்கு ஆரம்பித்தேன். படித்து கொண்டே இருப்பேன். அப்புறம் பகவான் நான் பத்தெடுத்து சொல்கிறதுக்கு நானே முதல்ல சொன்னது அதை வச்சுட்டு நான் உனக்காகவா இல்லை ஆக்கா சொல்கிறதுக்காகன்னு கேட்பார் பகவான். இல்லை இல்லை அப்படின்னு வச்சுடுவேன். அப்புறம் நீ சன்னியாசியாக இருக்கிறது ஏன்னா 40 வருஷம் சன்னியாசியாக இப்படி ஊதியெல்லாம் போட்டு இப்படி உட்காந்துக்கு தானே சன்னியாசம். உனக்கு சன்னியாசமாக 4 பேருக்கு காமிக்கிறதுன்னு கேட்பாரு. இல்லைன்னா அப்போ நீ சன்னியாசி இருக்கு, சன்னியாசி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இந்த யோசனை எல்லாம் வேண்டாம் அப்படின்னு அதையே கண்டிப்பேன். அதனால் இப்போ நான் சன்னியாசி நான் எனக்கு சன்னியாசி தவிர மற்றவளை காமிக்கிறதா இல்லை, நான் படிக்கிறது எனக்காக இல்லாமல் மற்றவர்களுக்கு படிக்கல என்கிற ஒரு உபயோகம் வந்தது. அப்புறம் பகவான் இப்படியே நான் கேள்வி பண்ணி கொண்டு அந்த படிப்பினிடத்துலேயும் இருக்கிற ஆசையும் விட்டுட்டு. ஆனால் அப்புறம் பகவானுடைய அனுகிரகம் அந்த ஹிருதயத்தில் இருக்க வழிதான். இப்போ நீங்கள் ஏதாவது கேட்டால் எனக்கு அப்போ ஒன்றும் தெரிகிறதில்லை, அப்போ திடீர்னு ஏதாவது சொல்லி விட்றேன், அது சரியாக இருக்குது. அந்த அளவில் தான் இப்போ நான் இருந்து இருக்கு. அப்புறம் பகவான் கண்டாசிரமம் வந்து தாயார் காலமான அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இங்கே கீழே வந்தது இல்லையா? கீழே வந்து அப்புறம் இங்கேயே தங்க ஆரம்பிச்சுடுது. அது அந்த பகவான் கீழே வந்த அந்த டயத்தில் அதை வந்து நீங்கள் இருந்த இடப்போ அப்போ என்ன அப்போ நடந்தது சொல்லுங்க. அதாவது அங்கே அப்போ மேலே இருந்தபோது கீழே வந்த அப்புறம் எப்படி தினசரி என்னெல்லாம் நடந்துட்டு இருந்தது, மேலே கொஞ்ச நாளைக்கு நீங்கள் அங்கே இருந்த அந்த மாதிரிலாம் இருந்தது இல்லையா, அது சொல்லுங்க. அப்புறம் எப்படி பகவான் இங்கேயே வந்து இருந்தது? அதாவது பகவான் வந்து அம்மா சமாதியான உடனே அன்னைக்கு வந்து 5:30 மணி அகற்று இந்த மூச்சு கொஞ்சம் இருக்கணும். பகவான் அந்த பக்கத்தில் போய் உட்காந்து அந்த சிறுத்தை கை மார்க்கு ஒரு கை வச்சு அப்படியே இருந்துகிட்டு இருந்தது. அப்புறம் இங்கே இருக்கிறவளெல்லாம் அம்மா சமாதி எடுத்துட்டு சாப்பிடப்படாது, தீட்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சீக்கிரமாக ஏற்படலாம் 4:30 மணி 5:30 மணிக்கு இலை போட்டு சாப்பாடை முடிச்சுட்டு உட்காந்துருக்கலாம், அப்புறம் எப்படி ஆகட்டும்னு சொல்லிட்டு இலையெல்லாம் போட்டார். இலையெல்லாம் போட்டுட்டு பகவானையும் இந்த இலை போட்டாச்சு அப்படின்னு. ஏன் அப்படின்னா இதே ஒன்று பகவான் தெரிஞ்சு போச்சு. சரி நீங்கள் எல்லாம் சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்றேன். அப்புறம் அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அப்புறம் கொஞ்சம் வைதிகமாக உள்ளவர்கள் எல்லாம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு அவளும் வந்து நாங்கள் 4-5 பேர் சாப்பிடல, பகவானோட கூட இருப்பார். அப்படி நாங்களும் அதில் உட்காந்துருக்கோம். அப்புறம் அம்மா அந்த கை வச்சு கொண்டே இருந்தது. அப்புறம் அப்படியே ஒவ்வொரு டயத்தில் சிரிக்கும், ஒவ்வொரு சந்தோஷம் எல்லாம் காமிப்போம். அப்போ பகவான் சொல்லி கொண்டிருக்கோம். ஏன்னா அம்மா இப்போ இந்த லோகத்தில் இருக்கா, ஒவ்வொரு லோகத்துக்கு போகிறான், ஒவ்வொன்று மாட்டு சிரிச்சிருக்கிறார், சந்தோஷப்படுறாள். அதாவது இந்த பழைய சொர்க்கம் நடக்குது எல்லாம் இருக்குது, சொர்க்கத்துக்கெல்லாம் மொத்தம் சந்தோஷம் இருக்குது எல்லாம் காமிக்கிறதுன்னு அந்த ஜாடையில் சொன்னார் பகவான். அப்புறம் நாங்களும் எல்லாம் பேசாமல் கொண்டு இருந்தோம். அதன் பிறகு அப்படி இருக்கிட்ட ஹரி அம்மா சமாதி ஆகிற டைம் தான் போல் இருக்குன்னா இப்போ நயனா எல்லாம் இருந்தார். நயனா எல்லாம் இருந்துட்டு சரி வேத பாராயணம் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாம் வெளியில் தான் உட்காந்து. அம்மா இந்த ரூமில் தானே கட்டாட்டம், இந்த ரூமில் தானே வெளியில் எல்லாம் பார்த்துட்டு நயனா ஒரு பக்கத்தில் வந்து நயனா பக்கத்தில் இருக்கிறவங்க சுந்தர சைடு ராஜு சாஸ்திரிகள் இன்னும் அந்த காலத்தில் உள்ள வைத்தியநாத சாஸ்திரி இவளெல்லாம் எப்போவும் வேதம் படிக்கிறதா அவளெல்லாம் சேர்ந்து வேத பாராயணம் ஆரம்பிச்சுட்டான். அப்புறம் இந்த சரணாகதி தாத்தாவும் இன்னொரு பஞ்சாபி ஒருத்தவங்க, அவர் ராமபக்தர், அவர் வரும் ராமாயணம் அகண்ட ராமன் பஞ்சாபியா? பஞ்சாபி இருந்தார், பஞ்சாபி அவரும் இவரும் நல்லா சொல்லுவார். அவர் 2 பேரும் சொன்னார். அப்புறம் நாங்கள் இன்னும் பிளான் ஒன்றும் இல்லை, நாங்கள் இருந்தோண்டு அம்மந்தமாக பகவான் அட்டவணை மாலை சொல்லலாமான்னு நாங்கள் அட்டவணை மாலை இப்படி அகோபமாக நடந்தது. ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரம் நடந்துகிட்டு அடக்கி விட்டுது. அடக்கின உடனே பகவான் மறுபடியும் கை எடுக்காமல் அப்படியே உட்காந்துருந்தார். அப்புறம் என்ன நம்ம அடக்காச்சு பகவான் எடுத்துக்க மாட்டேங்கிறது நாங்கள் எல்லாம் பார்த்து வந்துருக்கோம். அப்புறம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு நாங்கள் எங்களோட நோக்கத்தை தெரிஞ்சுன்னு சொன்னார். இந்த மாதிரி பழனிசாமி இந்த மாதிரி தான் பழனிசாமி நான் கை வச்சுட்டு வந்துவிடும். அப்புறம் கை அடங்குறது கை எடுத்த உடனே விட்டுருந்தாங்க. உடனே கண் வழியாக இந்த இது போயிட்டுது, அதனால் ஏமாறப்படாதுங்க எடுத்து கொஞ்சம் நேரம். அப்புறம் மடக்கு சரியாச்சு அப்படின்னா அப்புறம் இதை தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அதுதான் சரி இனி சாப்பிடலாமே அப்படின்னா திட்டாச்சு அதுன்னு ஒன்றும் நினைக்கிறேன். பகவான் சாப்பிடலான்னு சொல்லுறோம், பகவான் எழுதிச்சு போகிறோம். நாங்கள் சாப்பிடாத போனோம். சாப்பிட்டவளும் எல்லாம் வந்து உட்காந்துருந்தோம். ஏன்னா அது நம்ம திருட்டுன்னு பகவான் செஞ்சு காமிச்சது தப்பான அப்படி இருந்தாங்கன்னா அப்புறம் மறுபடியும் 2வது எல்லாம் சாப்பிட்டோம். சாப்பிட்ட உடனே
இனி இப்போ எங்கே சமாதி வைக்கிறது என்னங்கிறது இருக்கு இல்லையோ, சமாதிக்கு அப்புறம் நயனா எல்லாம் இருந்து கொண்டு இருந்தார். முதல்ல பகவான் கேள்வி கேட்டிருக்கார், ஸ்திரீகளாக இருந்தாலும் அப்போ நான் அதனால் ஞானிகளை சமாதி வைக்கலாங்கிறது நயனா ரமண கீதையிலே இருக்குது. அதெல்லாம் அது முந்தைய சந்தேகம் தெளிஞ்ச உடனே அப்போ அந்த அடைஞ்ச முகத்தை பார்த்தா ரொம்ப தேசத்தாக இருந்தது. காரணம் என்ன, அதிசாரேன மரணம் யோகி நாம் துர்லபம்னு சொல்றது. அதிசாரம் வந்து அதிசாரம்னா மரங்கள் எல்லாம் போயிட்டு இருக்கு சரின்னு அந்த பழுத்தம், அப்போ முகம் தெளிவாகிடும். அந்த மாதிரி அதிசாரம் வந்து தான் அம்மா சமாதியானது. அதனால் முகம் எல்லாம் தேசத்தாக இருந்தது. சமாதி தான் வைக்கணும் அப்படின்னா அப்புறம் நாங்கள் அங்கேயே அம்மாவை அங்கே உட்கார வச்சுக்கிட்டு அது வெளியில் உண்டு உட்கார வச்சு நல்லா புது துணியெல்லாம் கட்டி கழுத்தில் முத்ராட்சம் எல்லாம் போட்டு விபூதி எல்லாம் போட்டு இந்த குங்குமம் எல்லாம் போட்டு அப்படியே அலங்காரம் பண்ணி வச்சுருந்தோம். அப்புறம் இனி இங்கே மலையில் வைக்கப்படாது சமாதி, மலை லிங்கமாச்சு. அதனால் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் என்ன யோசனை பண்ணோம்னா, அப்புறம் ராமகிருஷ்ணகிரிலாம் சேர்ந்து நம்ம இதுக்கு கொண்டு இங்கே இந்த இடத்துக்கு தான் வரணும், மற்ற இடத்துல இல்லைன்னு சொல்லிவிட்டு பால்வீரத்தக்காரையில் கொண்டு போகிறது தீர்மானம் பண்ணோம். அப்போ இந்த வழி சரியாக இல்லை. ஆனால் பொழுதுபடுத்துனா ஜனங்கள் எல்லாம் ஜாஸ்தியாக வரும். பொழுதுபடுத்து ஜாஸ்தியாக வந்துருன்னா அந்த கும்பல் இது கசாமசான்னு ஆகிடும். வெட்டிக்கால் 5 மணி 6 மணிக்கே அங்கே கொண்டு போயிடலான்னு தீர்மானம் பண்ணோம். அப்போ அந்த சமாதி வைக்கிறதுக்கு விபூதி உப்பு சாமுதுங்க அந்த சமாதி கட்டடம் எல்லாம் பண்ணணுமே சொல்லிட்டு ராமகிருஷ்ண சாமி பெருமாள் சாமி வெள்ளம் சொல்லிட்டு டவுனில் போய் யார் யார் சிமெண்ட் வச்சுருக்கோ யார் யார் கல்லுகள் வச்சுருக்கோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு 2-3 வண்டியில் ஏற்றிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் நாங்கள் இங்கே 5-5:30 மணி கொஞ்சம் இதாக இருக்குச்சு. இந்த வழி சும்மா ஒத்தையடி வழி, அப்போ சரியாக இல்லை. அதில் வந்து அம்மாவை இந்த ஒரு 10 நாளைக்கு முந்தி நினைக்காமல் நானும் ராமசாமியும் உச்சிக்கு போயிருந்தோம். அப்போ அந்த மூங்கில் எல்லாம் இருந்தப்போ ஒரு மூங்கில் கட்டிட்டு 5-6 மூங்கில் கிடந்தது, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வெறுமனை எடுத்துகிட்டு வந்தோம். அந்த மூங்கில் அன்றைக்கு இதுக்கு உபயோகப்பட்டது. எல்லாம் மூங்கில் தான் கட்டி கொடுப்போம்னு ஒரு விதி இருக்கு இல்லையா. அப்புறம் அதை கட்டிட்டு இங்கே தான் எல்லோரும் தூக்கிட்டு இங்கே வந்துட்டாங்க. அப்போ தூக்கிட்டு வரேன், அங்கே யாராவது காவல் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட நீ இங்கே இரு, இதுக்கு பெருசுடிக்கெல்லாம் தந்தி கொடுத்துருக்கா, அவளெல்லாம் வந்துருக்குன்னா அவளை இங்கே அழைச்சிட்டு வந்துட்டுன்னு சொல்லிட்டு என்னை அங்கே இருக்க சொன்னார். அப்புறம் இவளெல்லாம் புறப்பட்டு இங்கே வந்துட்டான். இங்கே வந்து இந்த அரசமரத்தடி இங்கே எல்லாம் வழி கிடையாது. அரசமரத்தடியிலே அம்மாவை கொண்டு உட்கார வச்சு பகவானுங்க எல்லாம் உட்காந்து அதுக்குள்ளே ஜனங்கள் எல்லாம் கேள்விப்பட்டுனா அங்கே கடை தேங்காய் கடை கற்பூர் கடையெல்லாம் வந்துருக்குங்க. ஒரே ஆதோஷமாக போயிடுச்சு. அப்புறம் அங்கேருந்து 7 மணி 7:30 மணி ஆச்சு. அப்போ திருச்சூரிக்கு தலைவர் வந்தான். நான் அவளையும் அழைச்சிக்கிட்டு இங்கே வந்தேன். இங்கே வந்தால் பகவான் அந்த அரசமரத்தடியில் உட்காந்துருக்கு, மற்றவாளெல்லாம் உட்காந்துருக்கு. அதெல்லாம் தேவாரம் திருவாசங்கள்லாம் பாடிக்க இந்த பாகவத இவாளெல்லாம் தேவாரம் பாடுறவர்கள்லாம் பாடசாலைகள் வந்து அவளாம் தேவாரம் பாடிக்கிட்டு இருந்தது. எல்லாத்தையும் வந்து பார்த்தேன், நானும் உட்காந்துருந்தேன். அப்போ இந்த இப்போ சமாதி வச்சிருக்கிற இடம் இருக்க இங்கே வர முடியாது, ஒரே சப்பாத்தி கடை இருந்தது. அந்த சப்பாத்தி கடையிலேருந்து வந்தவர்கள்லாம் அந்த சப்பாத்தியெல்லாம் ஒரு வழியாக பண்ணி அங்கே அந்த பள்ளம் வெட்டி அப்புறம் கல் சிமெண்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்கு. அதை வச்சுட்டு எல்லாம் பூரா சமாதியை கட்டிட்டோம். திருமணத்தில் சொன்னால் அது பிரகாரம் கட்டிவிட்டோம். சும்மா ஒரு 4 மணி நேரத்துக்குள்ளாக அதை கட்டின பிறகு ஒரு 10 மணி 10:30 மணி இருக்கும். அது வரைக்கும் எல்லோரும் உட்காந்துருந்தோம். அப்புறம் மறுபடியும் அந்த 10:30 மணிக்கு இனி சமாதி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேகம் இங்கேயே அபிஷேகம் எல்லாம் பண்ணி அலங்காரம் எல்லாம் பண்ணி இங்கே இருக்கும் 4 பேரை தூக்கி கொண்டு மெதுவாக எடுத்துகிட்டு போய் அங்கே சமாதியில் இருக்கிறதுக்காக விதி பிரகாரம், அதாவது கர்ப்பாசனத்துக்கு தெரியுமே திருமந்திரத்தில் சமாதி வைக்க வேண்டிய முறை, அதை வச்சுட்டு கீழே இறக்கி உட்காந்துருவோம். அவர் முதல்ல விபூதி பகவான் கையில் கொடுத்தது, பகவான் அது போட்டது. அப்புறம் எல்லோரும் நாங்கள் எல்லோரும் போட்டோம். அப்புறம் கடைசியில் எல்லாம் விபூதியும் கற்பூரமும் இருந்தால் வேறு ஒன்றும் இல்லை போட்டு எல்லாம் பண்ணி எல்லாம் அந்த சமாதி வைக்க வேண்டிய மேலே மண்டம் இது ஒரு பழைய கல் ஒரு கல் அங்கே மேலே வச்சுட்டு அதுக்கு கொஞ்சம் அபிஷேகம் மாதிரி பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு நான் அதுக்குள்ளே சாப்பிடலாம் அப்படின்னு இந்த அப்போ கிராமத்துக்கு இந்த இலப்பமரம் இல்லை, அங்கே நல்ல நிழல், அங்கே பந்தி போடலன்னா அங்கே 200-300 பேருக்கு சமைச்சிருக்காரு இந்த குட்டி இருக்கிறவர் வந்து. அப்புறம் அதில் மட்டும் சரி சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு அப்புறம் அப்போ இந்த ரோடு வழியாக இப்படி தான் வரணும், வந்து இப்படி தான் போகணும், அந்த வழியெல்லாம் கிடையாது. அப்புறம் பகவான் இங்கேருந்து சாப்பிட்றதுக்கு அழைச்சிட்டு போனோம். அங்கே இந்த இலப்பமரத்தடிக்கு இப்படி போய் இப்படி ரோட்டில் அந்த ரோட்டில் இருந்து இந்த இந்த ராகவத்தை திரும்புறதுக்கு 2 மணி நேரம் ஆச்சு. அந்த மேளக்காரங்கள்லாம் வந்துருந்தான். பகவான் மெதுவாக நடக்க அந்த சுவாமியை படிக்கிற மாதிரி அவர் முன்னாள் பிரிஞ்சுக்கிட்டு மாத்திரம் வந்து எல்லாம் அடிச்சுக்கிட்டு அப்படி வந்து மெதுவாக நின்று பகவான் மெதுவாக அன்னைக்கு நடந்த மாதிரி யாரும் பார்த்ததில்லை. அப்படி ஒரு காட்சியாக இருந்தது. அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு அப்புறம் மறுபடியும் பிராக்கத்துக்கு வந்தோம். அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டோம்.
பகவான் உட்காந்து சாப்பிட்டது. அதன் பிறகு அன்றைக்கி எல்லாம் முடிஞ்சது. முடிஞ்ச பிறகு அப்புறம் சரி இனி எல்லாம் கந்தாசிரமத்துக்கு போக வேண்டியதானேன்னு எல்லோரும் புறப்பட்டு போயிட்டோம். அப்புறம் மறுபடியும் அங்கே போன உடனே இங்கே இருக்கிறவெல்லாம் சேர்ந்துக்கிட்டு சமாதி வச்சது மட்டும் பிறகு தினமும் அங்கே ஒரு தீபம் வைக்கணும், தினமும் இது ஒரு நைவேத்தியம் பண்ணணும், 48ஆம் நாள் எதாவது பண்ணணும் அப்படின்னு அங்கே இருக்கிறவெல்லாம் சொன்னான். அப்போ யாரும் அங்கேருந்து கொஞ்சம் சாதத்தை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் இதெல்லாம் வந்து இங்கே வந்து சின்ன ராமநாதனும் சின்ன சாமியும் தினமும் இங்கே வர்றது, இங்கே போய் வந்துட்டு அங்கே சாப்பாட்டுக்கு வந்துடும். இப்படியாக சில நாள் நடந்தது. அப்புறம் 48ஆம் நாள் வரணும். 48 நாள் விமர்சனமாக பண்ணணும், கொண்டாடணும், அது பெருசாக பண்ணணும் எல்லாம் சொல்லிட்டு அதுக்குள்ளே மாடை கடையெல்லாம் கட்டி லிங்கம் எல்லாம் இது பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அப்புறம் 48ஆம் நாளைக்கு எல்லோரும் இங்கே வர்றதுன்னா பகவான் நாங்கள் எல்லோரும் வந்துட்டோம். ராத்திரி வந்துட்டோம். ராத்திரி வந்து பகவான் எங்கே படுக்கிறதுக்கு எங்கேயாட்டும் ஒன்றாட்டம் இல்லை. ராப்பூரில் அந்த பிள்ளையார் கோவில் இருக்கு இல்லையா, அந்த கோவிலுக்கு பூ கட்டுறதுக்கு படி இருக்கும், காதுபடி வச்சு வந்துருக்கிறது. அதில் வந்து பகவான் படுத்தார். நாங்கள் எல்லாம் அங்கே வெளியில் தான் படுத்துட்டுருந்தோம். கும்படம் ராமசாமி ஐயங்கார் வந்து அவர் பெரிய சமயக்காரர், அவர் பகவானோட பெரிய பக்தர். அவருங்கிற ஆள் வந்து மருந்தானங்கள் எத்தனை விதமான சாதனங்கள்லாம் அவர் பண்ணிட்டார், பலகாரங்கள்லாம் பண்ணார். இப்படி எல்லாம் பண்ணி விமர்சையாக இந்த 48ஆம் நாள் நடந்தது. அதன் பிறகு நாங்கள் எல்லாம் புறப்பட்டு போயிட்டோம். 48ஆம் நாள் நடந்த உடனே அப்புறம் சில பேர் இல்லை அது கோவிலாக கட்டணும் அப்படின்னு ஆரம்பித்தான். அப்புறம் சரி அப்போ பூஜை பண்ணி கொண்டிருக்கலாம், கோவில் கட்டச்சு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்துட்டு. அப்புறம் தினமும் காலம்புரை அப்புறம் தண்டவாள சுவாமி வந்து சேர்ந்தார். தண்டவாள சாமி நல்ல சமையல்காரர். இங்கே வந்து சமையல் பண்ணுறது, சின்ன சாமி சாப்பிட்றது, மந்தவாளுக்கு எதாவது கொடுக்குறது. அதனால தினமும் அப்போ தபால் பட்டின்னு ஒன்று வரும். ஒவ்வொரு நாளைக்கு உள்ள சாமான்கள் எண்ணெய் அரிசி பருப்பு எல்லாம் வரும். ஏன்னு கேட்டால் இங்கே வந்த பாவன் அப்போவே செலவழிக்க சொல்லிவிடுவோம். அதுக்கு பயந்து கண்டு தினமும் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு அளவாக அனுப்புவாங்க வாசுதேவ சாஸ்திரி. இப்படி இருக்கச்ச வந்து அங்கேருந்து சாமானம் வந்துடுது. சாமானம் வந்தால் பாதி சாமான் எடுத்துகிட்டு வந்துடுவார். அங்கே 10 பேருக்கு மேலே இருக்குது, இங்கே 2 பேர் தான் இருக்குது. ஆனால் இவர் எடுத்துகிட்டு வந்துடாமல் என்ன பண்ண முடியும், யாரும் ஒத்துக்கில்லை. இது எங்களுக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு. ஒரு வேளைக்கு கூட சாப்பாட்டுக்கு இருக்காது. பகவான் நாங்கள் தான்